இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,48,000 விண்ணப்பங்கள் இப்போ ரீசனாக ஏற்கப்பட்டிருக்கு. நேற்று முதல் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த 1,48,000 விண்ணப்பங்கள் புதிய விண்ணப்பங்களாக ஏற்கப்பட்டிருக்கா இல்லை மேல்முறையீடு செய்தவங்களில் ஏற்கப்பட்டிருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் இந்த மாதம் ஜூலை மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அரசு தரப்புலேருந்து ஒரு சில தகவலாக கிடைச்சிருந்தது. அது எந்த டேட்லேருந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வரப்போகுது, புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணால் ஏற்கப்பட விண்ணப்பமாக ஆகும், அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணால் அப்ரூவல் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அதாவது எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அப்ளை பண்ணலாமா, இல்லை புதுசாக திருமணமானவங்க அப்ளை பண்ணலாமா, இல்லை புதுசாக ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு அப்ரூவல் ஆகுமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் கேள்வி மற்றும் பதில்களாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க, டோக்கன் எங்கே வழங்க போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு யாருக்காவது விண்ணப்பம் இதுக்கு மேலே ஏற்கப்பட விண்ணப்பமாக இருக்குமா, இல்லை இதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தமிழக அரசு மூலியமா உருவாக்கி தருவாங்களா, அப்படி உருவாக்கி தந்தால் அவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும், ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும், இல்லை உன்ன வரைக்கும் கலாய்வில் இருக்குது பர்சனலில் இருக்குது அப்படின்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். தயவு செய்து புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் மேல்முறையீடு செஞ்சுட்டு இது வரைக்கும் கலாய்வில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப நாளாக பணம் வராத இருக்கிறவங்களும் சரி, இல்லை ரெகுலராக பணம் வாங்கின இருக்கவும் சரி, இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு இதில் இருக்கிற தகவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். முக்கியமாக புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் டில் டு பாட்டம் வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அப்டேட்டாக நம்ம கொடுத்துன்னு வரோம் அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலயமா பயன்பெற்று நிறைய பேர் ரூபாய் 1000 இது வரைக்கும் பெற்றுன்னு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவங்கள ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிட்டு, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஸ்கீமில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் 11,85,000 பேருக்கு மேல மேல்முறையீடு செஞ்சாங்க. அவங்கள ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு ஜனவரி மாதம் முதல் ரூபாய் 1000 கிடைச்சிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரை 6 தவணை பெற்றிருக்காங்க. மேல்முறையீடு செய்தவங்களே ஆரம்பத்திலிருந்து பெற்று வருவாங்க, கிட்டத்தட்ட 10 தவணைக்கு மேலே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்படுமா அப்படின்ற தகவல் கேட்டுன்னு வரீங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் ஒரு சில தகவல் வெளியே இருக்கு, அது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வரப்போகுது அப்படின்றத நம்ம சேனலில் மட்டும் தான் அப்டேட்டாக கொடுத்துன்னு வரும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வராது, இ சேவையில் நாங்கள் போய் கேட்டோம், தாலுகா ஆஃபீஸில் நாங்கள் போய் கேட்டிருக்கோம், ஆனால் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்யறவங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் 2-3 மாதத்தில் அப்படின்ற மாதிரி திமுக தரப்பில் வாக்குறுதிகளாகவும் எலெக்ஷன் போது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசனாக மேல்முறையீடு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மேலும் விண்ணப்பங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்பு அப்படின்றத சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கொள்கை விளக்கு குறிப்பில் தகவலாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டீட்டெயிலாக நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தாலும் தெரியும். 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த அப்டேட் வந்திருந்தது. நம்ம ஒரு சில காரணத்தினால இந்த அப்டேட்டை சரியாக சொல்ல முடியாத இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின்படி இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் தகவலாக கொடுத்துருக்காங்க. இது போல 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வரப்போகுது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பயனாளிகளை சேர்க்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இன்னும் செயல்பட்டு இருக்காங்க. அதனால புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வரும். மேல்முறையீடு செய்தவங்கள எது போல எஸ்எம்எஸ் நீங்கள் மேல்முறையீடு ஏற்கனவே செஞ்சிருந்தீங்கன்னா இ சேவை மூலயமா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக இதுக்கு மேலே என்ன வரும், என்ன எஸ்எம்எஸ் வந்தால் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த 1,48,000 பேரில் நீங்களும் ஒருவரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக அப்டேட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 1
1,45,000 பேர்ல எப்படி வந்து எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். இப்போ புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து நமக்கு அப்டேட்டாக வந்து கிடைச்சது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் முதல் நடைபெறலாம் என தகவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதம் மேக்ஸிமம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ ஜூலை மாதத்தில் இந்த மாதம் தான் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலாக வந்து வெளியாயிருக்கு. ஆனால் வந்து அரசு தரப்புல இருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான தகவல் வந்து கொடுக்கல தான். ஆனால் வந்து தகவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நியூஸ் கண்டென்ட்டாக தான் நம்ம சேனலில் வந்து எடுத்து போடுறோம். நிறைய பேர் வந்து புதிய விண்ணப்பம் வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க தவறியவர்கள், அதாவது முகாம் மூலியமா ஏற்கனவே வந்து தவறவிட்டவங்களும் நடுவில் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கணும் ஒரு சிலவங்க வந்து இருப்பாங்க. அவங்களாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் வந்து புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வரப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதம் புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கும். புதிய விண்ணப்பதாரர்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அச்செடுக்கும்படி வந்து இப்போ ஜூன் மாதம் முதல்ல வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதத்தில் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த புதிய விண்ணப்பம் வரும்போது யாராருக்கெல்லாம் அப்ளை பண்ணால் பணம் வந்து வழங்கப்படுறதுக்கான தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்காக வந்து கிடைக்கும் வழங்கப்படலாம் அப்படின்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ற கேள்விகள் மூலியமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வந்து அரசு அதிகாரிகள் இருந்த மனைவிகளுக்கு வந்து ஏற்கனவே அப்ரூவல் ஆகிட்டு பணம் கிடைக்காத இருந்தது, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் ஏற்கனவே வந்து ஸ்கீம் வந்து அப்ரூவல் பண்ணும்போது பணம் வந்து கிடைக்காது இருந்தது. இவங்க வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டதுனால இவங்களுக்கு வந்து பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுடைய மனைவிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. கார்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளாக இருந்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. மேலும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டு எடுக்காத இருந்தீங்க. இப்போ வந்து ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி 2 லட்சம் பேருக்கும் வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து டீட்டெயிலாக வந்து ரேஷன் கார்டு வந்து வழங்கின்னு வராங்க. அதே போல் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வழங்குவதற்கும் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து புதிதாக திருமணமான பெண்களுக்கும் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து கண்டிப்பாக பணம் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது சமயம் நமக்கு வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். இப்போ கூட வந்து ரீசெண்டாக கிட்டத்தட்ட 4 பாயிண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் தகவல் வந்து வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கான வாய்ப்பு, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு, ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவி, முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவி, இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறாங்க. மேலும் வந்து புதுசாக வந்து திருமணம் ஆனவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க. உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களை வச்சு டோக்கன் விநியோகம், விண்ணப்பம் விநியோகங்களை வந்து நடத்தி முகாம் மூலயமா கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றத நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். எந்த டேட் அப்படின்றத அஃபிஷியலாக வந்து கண்டிப்பாக நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டுள்ளதா வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து நியூஸ் மூலயமா நமக்கு அஃபிஷியலாக வந்து கிடைச்ச அப்டேட் தான். புதிதாக 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து முகாம் மூலயமா வந்து அப்ளை பண்ணிட்டு நிராகரிக்கப்பட்டவங்க இ-சேவை மூலயமா வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 11,85,000 பேர் வந்து மேல்முறையீடு வந்து இ-சேவையில் வந்து பண்ணியிருந்தீங்க. 11,85,000 பேர். அதில் வந்து 2 லட்சம் பேருக்கு ஜனவரி மாதம் முதல் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பர்சனலை கம்பெனி கலாய்வு ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1,48,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து அப்ரூவல் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்றத தமிழகத்திலிருந்து புதிதாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து அதாவது வந்து இந்த 1,48,000 பேரில் மேல்முறையீடு செய்தவங்க உங்களுடைய பெயர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். என்னென்ன எஸ்எம்எஸ் வரும், ஏற்கனவே அந்த எஸ்எம்எஸ் எது போல இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோலேயே வந்து கண்டினியூ வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுக்கு மேலே பணம் வருமா, மேல்முறையீடு செய்தவங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதே மேல்முறையீடு செய்தவர்களின் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது அப்படி
அப்படின்றத வந்து தகவலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் கவலைப்பட தேவையில்ல. மேல்முறையீடு செய்தவங்கள இதுக்கு மேலே வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் பணம் வந்து புதுசாக வந்து வருதா மேல்முறையீடு செய்தவங்கள, ஏற்கனவே வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க சேவையில், ஆனால் வந்து இப்போ தான் வந்து அப்ரூவல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்ரூவல் செஞ்சதுக்கப்புறம் இது போல், அதாவது வந்து மேல்முறையீடு செஞ்சதுக்கப்புறம் இது போல் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்த மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இந்த மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக இந்த எஸ்எம்எஸ்ஸாக வந்து வந்திருக்கும். இது போல் எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் முதல் பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி யாருக்காவது வந்து அடுத்த மாதம் முதல், அதாவது இந்த மாதம் கரெக்டாக அடுத்த மாதம் சொல்லிட்டேன், இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து பணம் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ்ல வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இது குறித்து விசாரிக்க தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் நேரடியாக வந்து வரலாம் வருவாய் கோட்டாட்சியர்லேருந்து. அப்படிலாம் கால் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஆக்டிவேஷனில் வைங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை ஆக்டிவேஷனில் கண்டிப்பாக வந்து வைங்க. நிறைய பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணாத விட்டுறீங்க மொபைல் நம்பரை. ரீசார்ஜ் பண்ணாதுன்னா அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அனுப்புகிற எஸ்எம்எஸும் உங்களுக்கு வராத போயிடும், காலம் வந்து உங்களுக்கு வராத போயிடும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை எப்பயுமே வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கோங்க. பணம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல எஸ்எம்எஸ் வந்து வரும். எது போலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம், மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1000 கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு, உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது போல வந்து பார்த்தீங்கன்னா இதே போல எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. நிறைய பேருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,48,000 பேர் அப்ரூவல் ஆன நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது போல அப்ரூவல் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் இதுக்கு மேலே வந்து இந்த மாதத்துலேருந்து வரப்போகுதுன்னா இது போல எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்து வரும். உங்களுடைய மொபைலில் வந்து எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதனால தான் நம்ம சேனல்லே வந்து நம்ம வீடியோலேயே வந்து தெளிவாக வந்து சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் ஃபுல்லாக உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத. இதுக்கு மேலே புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கான அஃபிஷியல் டேட், விண்ணப்பம் வந்து இதுக்கு மேலே எந்த டேட்டில் வந்து வரப்போகுது, எப்போ வந்து எஸ்எம்எஸ் வரும், எங்கே போய் வந்து விண்ணப்ப படிவம் வாங்கணும், எங்கே வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து தெரிவிப்போம். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும், மினிமம் பேலன்ஸ் பிடித்தம் செய்யாத அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க அப்படின்றத வந்து நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். அதாவது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா, உங்களுடைய நேரில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், இது போல் எந்த ஒரு சார்ஜஸும் பிடித்தம் செய்யாத வரும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருக்கும். இந்த ஸ்கீமில் மட்டும்தான் வந்து பணம் ரூபாய் 1000 மாதம் மாதம் வந்து வந்துன்னு இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கோ இல்லைனா வந்து அதிக சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆன உடனே நிறைய சார்ஜஸ் வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பிடிப்பாங்க, எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிப்பாங்க, ஏடிஎம் வச்சிருந்தீங்கன்னா ஏடிஎம் சார்ஜஸ் அப்படின்னு வந்து பிடிப்பாங்க. இது போல பிடித்தம் சார்ஜஸ் வந்து செஞ்சுட்டாவே மேக்ஸிமம் வந்து ஒரு சிலவங்க வந்து 300 ரூபாயிலேருந்து 800 ரூபா வந்து பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயில் 300 ரூபா வந்து மாதம் மாதம் வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 1 ரூபா கூட பிடித்தம் செய்யாத பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க 100 நாள் வேலை திட்டம், அதாவது வந்து ஏரி வேலை அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதில் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பணம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்க போகிறவங்க இதுக்கு மேலே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க. அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் எந்த சார்ஜஸும் பிடிக்கலையா அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொடுங்க. மேலும் வந்து உங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒன்றே வந்து தெரிவிச்சுக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஐபிபி பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா வந்து தெரியும், இந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில், அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னாவே அவங்க கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸாக வந்து போய் கேளுங்க, உங்களுக்கான தெளிவான தகவலாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச தகவலை எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து அமையும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா விண்ணப்பம் அப்ளை பண்ணும்போதோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்து தெரியும்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது வந்து தகவல் வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரூபாய் 1000 வந்து பெற்றிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கீமில் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வந்து இதில் விண்ணப்பிக்கிறதுல டவுட் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.